பஞ்சரப்பெட்டை. வணக்கம். இன்னைக்கு உப்பு புளி மிளகாய் நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இனிப்பு பலகாரத்தை நம்ம செய்ய போறோம். அந்த வித்தியாசமான பலகாரம்னா அது ஒரு லட்டு வகை. அவல்ல லட்டு பண்ண முடியுமா? பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம அதை தான் செய்ய போறோம். இப்போ அந்த அவல் லட்டு பண்றதுக்கான தேவையான பொருட்கள் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். அவல், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, பொடித்த சர்க்கரை, பேரிச்சம்பழம், பால் ஏடு. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியை வச்சிருக்கோம். லேசா நெய் ஊத்திக்கலாம். அவல் எடுத்துக்கிறேன். இதுல போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ லேசா வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நாம இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சான்னு பார்ப்போம். ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை பொடி பண்ணிடலாம். இப்போ இதை பொடி பண்ணிடலாங்க. பாருங்க, நல்லா பொடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பவுல்ல நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடான உடனே நம்ம முந்திரியும் திராட்சையும் இதுல வறுக்க போறோம். முந்திரிய நல்லா செவக்க வறுத்துடலாம். இப்போ திராட்சை பழம் அதையும் போட்டுடலாம். இது ரெண்டுமே நல்லா வறுபட்டுச்சு. அடுப்பு அணைச்சிடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிறத நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அவல், அதோட சேர்த்துடலாம். இப்போ முந்திரி திராட்சை இதுல போட்டாச்சு. இதுல கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி, அப்புறம் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை. சர்க்கரையை நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் சுவைக்காக பேரிச்சம்பழம், இதோட பால் ஏடு. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் நெய் நம்ம சூடாயிட்டு அதை இதோட மிக்ஸ் பண்ண போறோம். நெய் லேசா உருகுனதுக்கு அப்புறம் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடுவோம். நெய் உருகிடுச்சு.
அவ்வளவுதாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் இது சூடுலயே தான் நம்ம பிசைஞ்சு ஆகணும். இந்த சூடோடவே அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சு வச்சிடலாம். இந்த லட்டுக்கு பைண்டிங்காக தான் நம்ம அந்த பால் எடை சேர்க்கிறோம். அருமையான சுவையான ஒரு நல்ல சத்துள்ள ஒரு அவல் லட்டு தயாராயிடுச்சுங்க. இதுல பேரிச்சப்பழம் இருக்கு, முந்திரி இருக்கு, திராட்சை இருக்கு, பால் ஏடு இருக்கு. இதை விட ஒரு குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்க முடியும் சொல்லுங்க? இந்த அருமையான லட்டை நீங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அருமையான அவல் லட்டு எப்படி செய்யறதுன்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பத்த வச்சு வானிலையை சூடாக்குங்க. அதுல கொஞ்சம் நெய் போட்டுட்டு அவல்ல அதுல போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து வைங்க. அது ஆறுனதுக்கு அப்புறம் அதை மிக்சியில போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. திரும்பவும் அடுப்பு பத்த வச்சு கொஞ்சம் நெய் சூடாக்குங்க. நெய் சூடானதும் முந்திரிய போட்டு கொஞ்சம் செவக்க வருங்க. அதோட காஞ்ச திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து அதை எடுத்து அந்த அவல் பொடியோட சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, பொடிச்சு வச்ச சர்க்கரை, பேரிச்சம்பழம், பால் ஏடு இது எல்லாத்தையும் அந்த அவல் பொடியோட கலந்துருங்க. திரும்பவும் அடுப்பு பத்த வச்சு கொஞ்சம் நெய்யை சூடாக்கி அதை சூடா அந்த அவல் பொடியிலேயே ஊத்திடுங்க. ஊத்தினதுக்கு அப்புறம் அதை சூடாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த சூட்டோடவே லட்டு பிடிச்சு எடுத்து வச்சிருங்க. இப்போ சுவையான ருசியான அவல் லட்டு ரெடியா இருக்குங்க.